சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி. சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 20ஆம் தேதி சாயந்தரம் 6:24 நடக்குது. பெயர்ச்சி ஆகும் நேரம் மாலை 6:24, சாயந்தரம் 6:24, 6:24. சனி பெயர்ச்சி ஆகும் தேதி ஆங்கில தேதி 20/12, தமிழ் தேதி மார்கழி 4, ஆங்கில தேதி டிசம்பர் 20. எங்க இருந்து எங்க பெயர்ச்சி ஆகுது? மகரத்திலிருந்து நகர்ந்து கும்பத்திற்கு செல்கிறது. இதுதான் சனி பெயர்ச்சி. ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு 2.5 வருஷம் ஆகும் சனிக்கு. ஒரு ஜோடியாக், ஒரு ராசி, ஒரு மூன் சைன், அதை கடப்பதற்கு சனி எடுத்துக்கொள்ளும் காலம் 2.5 வருடங்கள். இப்ப சனி பெயர்ச்சி ஆகுது. இந்த 20 டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுதுங்க. இதுக்கு அடுத்தது எப்ப தெரியுமா ஆக போகுது? 6/3/2026. 2026 மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த சனி பெயர்ச்சி ஆகும். அதுக்கு இதுக்கு 2.25 வருஷம். சனி பெயர்ச்சிங்கிறது எல்லாத்தை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாவற்றை விட அதிக முக்கியத்துவம் அதற்குத்தான் உண்டு. ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் நகரும். அது நகர்றது சும்மா இருக்காது. சும்மா அதிர்றது இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அதனால அந்த சனி பெயர்ச்சி வருதுனாலே எல்லாருமே கொஞ்சம் உள்ளூர ஒரு பயம் இருக்கதான் செய்யும். இந்த சனி பெயர்ச்சி யாருக்கு என்ன பண்ண போறதோ தெரியலையே அப்படின்னு. சனி பெயர்ச்சியும் போது என்ன பண்ணோம் எல்லாரும்? சனி பெயர்ச்சி நமக்கு நன்மைகளை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறு காரைக்கால் பக்கத்துல இருக்கு. அந்த திருநள்ளாறுங்கிறது ஆடல் பெற்ற சிவஸ்தலம் தர்பாரண்யேஸ்வரர். அங்க ஈஸ்வரனுக்கு திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு அந்த ஊருக்கு பெயர். ஆரண்யம் என்றால் காடு. தர்பை ஆரண்யம், தர்பை காடு. தர்பை புல்லு நிறைந்த காடாக இருந்துதான். அங்கே சிவபெருமான் சுயம்புவாக தோன்றினார். திருநள்ளாற்று ஈசர். திருநள்ளாறு பிளஸ் ஈசர், திருநள்ளாற்றீசன் அவருடைய திருநாமம். தர்பாரண்யேஸ்வரர் தர்பை காட்டான், தர்பை காட்டில் இருப்பவர். தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாற்றீஸ்வரர் எல்லாம் சுவாமி திருநாமம். அந்த சிவனுக்கு மட்டும்தான் சனி கட்டுப்படும். அதனாலதான் அந்த சிவனை போய் எல்லாரும் கும்பிட்டுட்டு வரோம். திருநள்ளாறு சிவன் கோவில். அதை நிறைய பேர் சனி கோயில் சொல்றான். சனிக்கெல்லாம் கோயில் கிடையாது. சனிக்கு தனி கோவில்லாம் கிடையாது. சிவன் கோவிலில் தான் சனி ஒரு ஓரத்தில் இருப்பார். சிவபெருமான் தான் பிரதான தெய்வம், வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானுக்கு மட்டும் அவர் கட்டுப்படுவார் என்பதால் சிவனை வழிபட்டு விட்டு சனி பகவானையும் வழிபடுவோம். சரி, இப்ப சனி பயிற்சிக்கு வருவோம். கன்னீர் ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு, ஓகோன்னு இருக்கு. ஏன்னா சனி தன் சொந்த வீட்டுக்கே போகுது. 5ல இருந்து 6க்கு போகுது. அதனால அது ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம், 6ல சனி வர்றதுனால கடன் வாங்குற அந்த ஆட்டிடியூட் ஜாஸ்தி ஆகும். எதை பார்த்தாலும் கடன் வாங்கி நம்மள ஒரு ஆசை வரும். ஆசைகளை அடக்க வேண்டும். ஒரு கார் பேப்பர், நியூஸ் பேப்பரை பிரிக்கிறோம். அதுல ஃபுல் பேஜ் ஆட் போட்டிருப்பான். கார் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த கார் விலை எக்கச்சக்கமா இருக்கும். 70-80 லட்சம் ரூபா விலை. பல போட்டோ எல்லாம் போட்டு அதுல யாரோ ஒரு நடிகை அப்படி கை வச்சுட்டு சாஞ்சிட்டு இருக்க மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கு எவ்வளவு வாங்கினான்னு தெரியாது. பார்த்துட்டு இந்த கார் நம்ம வாங்கணும் அப்படின்பா. உன் சக்தி என்ன, உன்னுடைய வருமானம் என்ன, உன்னுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன, உன்னால எவ்வளவு ஒரு மாசத்துக்கு இஎம்ஐ கட்ட முடியும், இந்த கார் தேவையா, இந்த கார்ல போய் இறங்கினாதான் உன்னை மதிப்பாங்களா, அப்படிப்பட்ட மதிப்பு வேணுமா, காரை வச்சுதான் மதிப்பா, ஆளுக்கு மதிப்பு இல்லையா, இவ்வளவு காஸ்ட்லியான காரை கடன் வாங்கியாவது வாங்கி ஆகணுமா, இதெல்லாம் யோசிக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி விளம்பரங்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு டப்புன்னு போய் உடனே ஒரு போன் போய் அடிப்பான். அவன் அங்கேயே நம்பர் போட்டிருக்கான் 1800 போட்டு ஒரு 8 நம்பரை போட்டிருப்பான். உடனே அந்த நம்பரை அடிப்பான், அவன் பிடிச்சிக்குவான். சார் வரேன், நீங்களும் எப்ப சார் வரைக்கும், நாங்க ஃப்ரீ ரைடு இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கார்ல கூட்டு போறோம், வாங்க கார்ல ஏறுங்கன்னு உட்கார வச்சிருவான். அப்படி வரும்போதே கையெழுத்து வாங்கிடுவான். சார் இன்ஸ்பெக்ஷன் நல்லா இருந்தது, நான் பார்த்தேன், நான் கார் வாங்க பிரியப்படுறேன், நான் விருப்பப்படுறேன்னு சும்மா எழுதி கொடுங்க சார் அப்படிமா. அதுதானே கொடுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். காரில் போகிற குச்சியில் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் கரெக்டாக பிடிச்சிருவாங்க. அவங்க வியாபாரி அப்போதான் இருப்பான். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் தேவையில்லாத டெம்ப்டேஷன், தேவையில்லாத ஆசையில் போய் பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு அப்புறம் அதை திருப்பி கட்ட முடியாமல், அந்த கடனை அடைக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க. அதுதான் இப்போ கன்னி ராசிக்காரங்க பண்ண போகிற விஷயம். கன்னி ராசிக்காரர்களை தயவு செய்து கடன் வாங்க வேண்டாம். இஎம்ஐ கட்டாதீங்க, கடன் வாங்காதீங்க. இருக்கிற காசை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டுங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் போய் 6 அவன் வலுப்பெற்றால் அவன் என்ன தருவான்? கடனைத்தான் தருவான். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கின்ற இடம்.
அந்த ஆறுக்குடையவன் சனி. சனி இப்பொழுது 6ஆம் இடத்திலே போய் ஆட்சி பலம் பெறுகிறது. ஆறுக்குடையவன் 6ல் ஆட்சி பலம் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடன் வாங்குவீர்கள், இன்னும் அதிகமாக கடன் வாங்குவீர்கள். அவ்வளவுதான் பண்ண போறீங்க, வேற ஒண்ணும் பண்ண போறீங்க. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், கடன்லாம் வாங்காதீங்க, கன்னிராசிக்காரர்களே கடனே வாங்காதீர்கள் அப்படின்னால நான் சொல்லுவேன். நீங்க சரி சரின்னு தலையை ஆட்டிட்டு போவீங்க, அப்புறம் ஒரு மாசத்துல அதெல்லாம் மறந்து போயிடும். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எழுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, நாங்கெல்லாம் டிவியில பார்த்தோம், கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கடன் வாங்காதுன்னு சொல்லிட்டாரு அரிகேசநல்லூர் சார், சொல்லிட்டார். கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நாங்க கடனே இனிமே வாங்க போறது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாசம் 1.5 மாசம் ஆகும், அப்போ அதுக்குள்ள மறந்துடுவாங்க. நம்ம ஊர்ல மறதி ரொம்ப ஜாஸ்தி, சீக்கிரம் மறந்துடுறாங்க. அப்புறம் போய் கடனை வாங்கிட்டு திரும்பி கொடுக்க முடியாம மாட்டிக்கிட்டு, ஒரு கடன் ஒண்ணு கமிட் பண்ணிட்டு அதை ஒழுங்கா கொடுக்கணும்ல மாசம். அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடியது. சரி, 6ல் சனி வேறு என்ன செய்யும்? ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும். ஆரோக்கியத்தை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு ஏற்படலாம். தசாபுக்தி நல்லா இருந்தா சிறிய பாதிப்பு, நல்லா இல்லைன்னா பெரிய பாதிப்பு. ஆறுக்குடையவன் 6ல் வந்தால் வியாதியை கொடுக்கும். ருணம், ரோகம், சத்துரு 3மே கொடுப்பான். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்திலே சனி வரும்பொழுது அடிவயிற்றில் ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். 8ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்துல உட்காந்து 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்கு. அதனால அடிவயிற்றில் கத்தி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை ஒருமுறை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அது எதுவாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் எதுன்னா, தேனி மாவட்டத்துல குச்சனூர்னு ஒரு சனி கோவில் இருக்கு. சனி பகவான் கோவில் குச்சனூர். தேனியிலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். கம்பம் தேனிலாம் இருக்குல்ல, அங்க கம்பத்துல தேனி இருக்கு, அது வேற. நான் சொல்றது ஊர் கம்பம், அதை தாண்டி போனா தேனி. தேனியில போய் கேட்டீங்கன்னா அந்த குச்சனூர் சனி கோவிலுக்கு எப்படி போகணும்னு சொல்லுவாங்க. குச்சனூர் சனி கோவிலுக்கு சென்று அந்த சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். முடிந்தப்பெல்லாம் போலாம். சனிக்கிழமை தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்க நட்சத்திர நாளிலே சென்றாலும் நல்லது. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு வருது நல்லது. அதை தவிர பழனி முருகனை வழிபட வேண்டும். ரெண்டும், குச்சனூர் சனி கோவில், பழனி முருகன், ரெண்டும் கன்னி ராசிக்கு வழிபட வேண்டிய தலங்கள். கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி சுமாராக தான் இருக்கு. கடன் வாங்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமான எச்சரிக்கை. ஆரோக்கியத்தை ஓரளவு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். யாராவது உங்க பேர்ல கேஸ் போட்டிருக்காங்க, வழக்கு நடக்குது, ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கான வழியை பாருங்க. அந்த வழக்கு முடிவுக்கு வர வேண்டும். அல்லது நீங்கள் வாதியும் பிரதிவாதியும் ஒரே படையில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பொன்மொழி எப்போ படிச்சது. வாதியும் பிரதிவாதியும் ஒரே படையில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டும். அந்த மாதிரி வாதியும் பிரதிவாதியும் ஒன்னாயிட்டீங்கன்னா அப்புறமா சாட்சிகள் எதுக்கு? அதனால வாதி பிரதிவாதி எல்லாம் இப்ப ஒன்னாயிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். 6ல் சனி இருக்கும்போது போய் முட்டி மோதினீங்கன்னா உங்களுக்கு தான் அனாவசிய செலவு, டைம் வேஸ்ட், டென்ஷன், தோல்வி. அதையோட கூப்பிட்டு வா அண்ணே வாங்கினே டீ சாப்பிடலாம் சொல்லி அவர் கையை குலுக்கி கொண்டு போய் உட்கார வச்சு டீ சாப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க, நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இறங்கி பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு சண்டை? தேவையில்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் சமாதானமா போயிடுங்க. ஏன்னா இப்ப டைம் சரியில்லை. இப்ப நீங்க சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது. அதனால சமாதானமா போறது புச்சாத்தரும். நீங்கள் வணங்க வேண்டிய கோவில்கள் பழனி முருகன், குச்சனூர் சனி ஆகிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். கன்னி ராசிக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாம். 6ல் தான் சனி இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணலாம். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஆரோக்கியத்தில் வரலாம். ஆனால் எல்லோருக்கும் வரும் என்று சொல்ல முடியாது. கன்னி ராசியில் இருக்கிற எல்லாருக்கும் வயிற்றுல ஆபரேஷன் ஆகுன்ற மாதிரிலாம் அர்த்தம் இல்லை. அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய அடிப்படை ஜாதகத்துல தசாபுக்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நேத்து பேசும்போது சொன்னேன், சில பேர்லாம் 45 வருஷம் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தர் நல்லா இருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் என்ன தசா நடக்குது? அப்போ 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா லைஃபை ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. அப்போ எப்படி அந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு பாயிண்ட் வரோம். அவங்களுக்கும் வருஷம் குரு பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கு, நமக்கு தான் ஆகுது. ஆனா நம்ம ஒரு குரு பயிற்சியும் நம்மளை அப்படி ஒரு ஷேக் பண்ணி விடுது. அதனால நீங்க இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். கன்னி ராசி அன்பர்கள் பழனி முருகனை வழிபட வேண்டும். பழனிக்கு போய் முருகனை கும்பிட்டு வாங்க. பழனி முருகனை வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வாழ்க்கையே பஞ்சாமிர்தம் போல் தித்திப்பாக இருக்கும். பழனிக்கு போட்டோம்.
பழனி முருகனை வழிபடுங்கள், உச்சனூர் சனி பகவானை வழிபடுங்கள்.